ஹலோ, வெல்கம் டு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்? ஊப்ஸ், இதை ஷார்ட் ஃபார்மாக ஊப்ஸ்ன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம ஜாவாவோட அப்ரோச்சுமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுமே ஒரு மோர் ரீடபிள் அண்டு மெயின்டைனபிள் கோடாக எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஊப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கனெக்டிங் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ராசஸ் வித் தர் டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன். ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா ரியல் வேர்ல்டில் நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டை வந்து டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கறது தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைன். ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் மெத்தடாலஜி, எப்படி வந்து நம்ம சிஸ்டமை டிசைன் பண்ணலாம், மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற ஒரு டிசைன், ஒரு மெத்தடாலஜி தான், ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதில் எல்லாமே ரெப்ரசன்டேட்டர்ஸ் ஆப்ஜெக்டாக தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம மற்ற ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ஸாக ஓகேங்களா சீரியலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்ட போகிறோன்னா அதில் நம்ம வந்து செங்கல் வச்சு கட்டுவோம், 1 by 1 அடுக்கி கட்டுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு இந்த ஆப்ஜெக்டையும் கிளாஸையும் வச்சு தான் நம்ம ஒரு நியூ சாஃப்ட்வேரே கிரியேட் பண்ண முடியும். இதுதான் ஒரு பிளாக் மாதிரி, ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு, சாஃப்ட்வேர் பில்டு பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் பிளாக்ஸ். இது இல்லாமல் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. இது ரெண்டுமே ஒரு கோர் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இதுதான் ஒரு கீ கான்செப்ட். இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங் ஊப்ஸ் கான்செப்டே அச்சீவே பண்ணுவோம். ஓகேங்களா? ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரியல் வேர்ல்டில் இப்போ நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டை சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னா, இப்போ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் இருக்கும், அது ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஒரு டாகை ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ரியல் வேர்ல்டில் ஒரு ஆப்ஜெக்ட், டாகுங்கிற ஆப்ஜெக்ட், அதுக்கு வந்து ஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமு, கலர், அது என்ன மாதிரி ப்ரீடு அந்த டாகு, அது ஹங்கிரியாக இருக்கா. ஸோ இதெல்லாமே அதோட ஸ்டேட்டு. ஓகேங்களா? பிஹேவியர்னா அது வந்து குலைக்கும், பார்க்கிங், ரன்னிங், சிட்டிங், அந்த மாதிரி அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கோ அதெல்லாமே பிஹேவியர்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நமக்கு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அகாமடேட் பண்ண முடியும்? சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்செப்சுவலி சிமிலர் டு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட். ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் மாதிரியே கான்செப்ட் படி ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டையும் பிஹேவியரையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்டில்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஃபீல்டு, மெத்தட்ஸ்ன்னு 2 விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டுனா வேரியபிள்ஸ். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்கறது ஒரு ஃபீல்டு ஆர் வேரியபிள். ஓகேங்களா? இங்கே ஏங்கிறது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் எல்லாமே அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பிஹேவியர்னா இப்போ அந்த ஏங்கிறது எனக்கு 10ன்னு மாறணும்னா அதை ஒரு மெத்தடில் நான் வந்து add 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ என்னோட பிஸ்னஸ் லாஜிக்ஸ் ஆர் அதோட பிஹேவியர் எல்லாத்தையுமே நான் இந்த மெத்தடுக்குள்ள டிஃபைன் பண்ணுவேன். மெத்தடுக்குள்ள நான் வந்து லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி அந்த மெத்தட்ஸ் எல்லாமே பிஹேவியரை எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட். இப்போது ஊப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஸ்மால் யூனிட். ஓகேங்களா? சின்ன சின்ன சாஃப்ட்வேர் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பண்டில்ட் ஆக்கி ஒரு நியூ சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஒரு மாடியூல்ஸாக கிரியேட் பண்ணி ஒரு புது சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெவலப் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸாக கிரியேட் பண்ணுற கான்செப்ட் ஏன் வருது, இதனால இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bundling code into individual software object providing a number of benefits. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? மாடுலாரிட்டி, கோட் ரீயூசபிலிட்டி, பிளக்கபிலிட்டி அண்ட் டீபக்கிங். மாடுலாரிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம பண்றதுனால ஒரு ஒரு மாடியூலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன்னா, எனக்கு பில்லிங் சாஃப்ட்வேர்ல பர்ச்சேஸு, பில்லிங்கு, டெலிவரி அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் மாடியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதை வந்து நான் செப்பரேட்டாக பிரித்து மாடியூலாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன்னா தான் என்னால் நாலு பின்ன ரீயூசபிளாக ஒர்க் பண்ண, அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணவும் முடியும். இப்போது எனக்கு இஷ்யூ வந்தாலுமே நான் அந்த எந்த மாடியூலில் இஷ்யூவோ அதை போய் நான் நேவிகேட் பண்ணி அந்த இஷ்யூவையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால தான் மாடியூலாக நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். மெயின்டைனபிலிட்டி வந்து இதில் ரொம்ப மாடுலராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் தான் மெயின்டைன் பண்ணுறதும் நமக்கு சாஃப்ட்வேரை ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பில்டு பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லை நம்ம அந்த சாஃப்ட்வேரையே ரொம்ப காலங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. சேஞ்ச் ரெக்வஸ்ட் வரலாம். ஸோ நம்ம அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் ஒரு சாஃப்ட்வேர் ஃபுல்லாக முழுமை அடைகிறதுங்கிறது அதில் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மேபி. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை மாடுலராக பண்ணினாதான் நம்ம அதை வந்து அடுத்த வெர்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு போகிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை என்னோட ப்ராஜெக்டில் ஒரு டாகுங்கிற ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை கிளாஸோ கிரியேட் பண்ணனா அதை நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப்ஜெக்டை வச்சு டாக் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறது மூலிமா நான் அதோட கோடை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீயூசபிலிட்டியும் இதில் அதிகம் இந்த கான்செப்ட் மூலிமா, ஊப்ஸ் கான்செப்ட் மூலிமா. ஓகேங்களா? பிளக்கபிலிட்டி அண்டு டீபக்கிங் அப்படின்னா, டீபக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி தான். இப்போ எனக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் நான் பண்ணியிருக்கேன். பில்லிங் அப்போ எனக்கு பில் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு யூசர் சொன்னாங்கன்னா, ஸோ ஏன்னா நம்ம ரியல் வேர்ல்டை தான் அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே கொண்டு வந்திருப்போம். ஸோ பில்லிங் மாடியூல் போயிட்டு அதில் ஜென்ரேட் பில் பண்ணுறப்ப தான் எனக்கு இஷ்யூனா ஜென்ரேட் பில் அப்படின்னு சொல்லிட்டு நேவிகேட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு டீபக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக போய் நான் மாடியூல் வைஸ் பார்த்து அதை டீபக்கும் ஈஸியாக பண்ணிடுவேன். பிளக்கபிலிட்டி, இப்போ எனக்கு இந்த பில்லிங் மாடியூலை அட்வான்ஸாக நான் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? எனக்கு இன்னும் மோர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு போகிறேன்னா ஈஸியாக எக்ஸிஸ்டிங் ஒன்றை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நான் நியூ ஆப்ஜெக்ட்ஸை ப்ளக் பண்ணி புது சாஃப்ட்வேர்ஸும் கிரியேட் பண்ணுறதும் இங்கே ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதான் பிளக்கபிலிட்டி அண்ட் டீபக்கிங் ஈஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்டில் சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு பண்டிலாக கிரியேட் பண்ணுறோம். ஒரு மாடியூலாக கிரியேட் பண்ணி அதை குரூப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஸோ கிளாஸ்னா நத்திங் பட் கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்னா நம்ம என்ன சொன்னோம்? ரியல் வேர்ல்டு என்டிட்டியை அப்படியே சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வரது தான். ஸோ ரியல் வேர்ல்டில் என்னென்ன இருக்கோ, இப்போ அதோட ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட்டு, பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபஸ்ட்டு என்னோட கிச்சன் எங்கே இருக்கணும், என்னோட பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே எங்கே இருக்கணுன்றதை நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருப்பேன். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகேங்களா? இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிறது தான் எனக்கு வீடாக வரப்போகுது. அந்த வீடு தான் ரியல் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட். சேம் திங் கிளாஸுமே அதே தான். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட், ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸுமே. கிளாஸ் வந்து ரன் டைமில் எதுவுமே கிடையாது. அந்த கிளாஸை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதுதான் கிளாஸ். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் தான். அதனால தான் நம்ம ஜாவாவை வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்ல மாட்டோம்.
ஏன்னா ஜாவா வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இன்ட்டு, கேர், பூலியன், ஃப்ளோட் இதெல்லாமே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால தான் ஜாவா வந்து நாட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவோம். மேனிப்புலேட்ஸ் ஆப்ஜெக்ட் தட் யூஸ் மெசேஜ் பாசிங். இப்போ ஆப்ஜெக்டை வச்சு தான் மெசேஜ் இல்லை நம்ம லாஜிக் எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம். மெசேஜ் தான் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து எல்லாத்தையுமே நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணும். ஓகேங்களா? ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஒரு ஒரு பைசைக்கிள் மேனுஃபேக்சரருக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த இந்த சாஃப்ட்வேர் இந்த பைசைக்கிள் வந்து இத்தனை கியர், இந்த ஸ்பீடு, அந்த மாதிரி ஒரு பைசைக்கிள் ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்க. ரியல் டைம்ல ஒன்று வச்சுக்கோங்களேன். ரியல் டைம்ல ஒரு டிசைன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனை வச்சு தான் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பைசைக்கிள்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இங்க டிசைன்னு சொல்றது தான் ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ்ல இருந்து அந்த அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பைசைக்கிள்ஸ் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ பைசைக்கிள்ங்கிறது ஒரு கிளாஸு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கேடன்ஸு, அதாவது எவ்வளோ ஆர்பிஎம் வரும், ஸ்பீடு, கியரு, ஓகேங்களா? இது எல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ் ஆர் அதோட ஸ்டேட்டுன்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து அதோட பிஹேவியர்ஸை இல்லை பிஸ்னஸ் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? மெத்தட்ஸ் மூலியமா தான் நம்ம அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதோட பிஹேவியர், பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம். ஓகேங்களா? இப்போ நான் பைசைக்கிள் இருக்கு, அதோட ஸ்பீடை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் எவ்வளோ பண்ணுவோம், ஸ்பீட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் 10ன்னு கொடுத்தோம்னா ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் பிளஸ் 10. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பீடை பிரிண்ட் பண்ணோம்னா அதோட கரண்ட் ஸ்பீடு வந்து 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எத்தனை இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குமோ அத்தனை இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? நான் இதை ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன் உங்களுக்கு. நான் பைசைக்கிள் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இதே இப்போ நான் உங்களுக்கு காட்டினதை அப்படியே ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே பைசைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் டெமோ அப்படின்னு ஒரு மெயின் கிளாஸ் எழுதியிருக்கேன். இந்த மெயின் கிளாஸில் நான் ஒரு பைசைக்கிள்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான இது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்விசிபிள். ரன் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதோட வேல்யூ எல்லாமே அசோசியேட் பண்ணிக்கும். இந்த கேடன்ஸு, ஸ்பீடு, கியர் இதெல்லாமே அசோசியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அதோட சேஞ்ச் கேடன்ஸ் 15 கொடுக்குறேன். 50 இந்த 50ங்கிறது கேடன்ஸில் அசைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து 10 ஸ்பீடு கொடுக்குறேன். இனிஷியலாக எனக்கு ஸ்பீடு 0, நான் ஸ்பீடப் வந்து ஒரு 10 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட கியருமே சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் கியர் டு 2ன்ற மாதிரி மாற்றுறேன். ஸோ அந்த வேல்யூமே எங்களுக்கு அசைன் ஆயிரும். சேஞ்ச் கியர் ஈக்குவல் டு நியூ வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் அதோட ஸ்டேட்டை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் அசைன் பண்ணியிருக்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்க வேல்யூஸை பேஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி பைசைக்கிள் டெமோ .java கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா பைசைக்கிள் டெமோ. ஸோ எனக்கு கேடன்ஸ் 15, ஸ்பீடு வந்து 10. ஓகேங்களா? கியர் ஈக்குவல் டு கியரும் 2. ஓகேங்களா? நான் ஸ்பீடு வந்து 10ன்னு கொடுத்தேன்னா ஸ்பீட் அப் பண்ணுறது. இதுக்கப்புறம் நான் ஸ்பீட் அப் பண்ணுனா எனக்கு இப்போ நான் இந்த இடத்துல ஸ்பீட் அப் பை 10ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு 20ன்னு சொல்லிட்டு வரும். வருது. ஸோ இப்போ ஒரு பைசைக்கிள் தான் இல்லை, இப்போ நான் இன்னொரு புது பைசைக்கிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பைசைக்கிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேடன்ஸ் 5, இதில் 15 கியர் 2 பிரிண்ட் ஸ்டேட்ஸ் பைக் 2ஓட ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
ஓகேங்களா? எனக்கு அந்த பைசைக்கிளோட ப்ராப்பர்ட்டீஸ் இது. இந்த பைக் சைக்கிளோட ஸ்டேட்டு, பிஹேவியர் எல்லாம் இது. ஓகேங்களா? 551 கியர் 2. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஒன்று தான், டெம்ப்ளேட் ஒன்று தான், ப்ளூ பிரிண்ட் ஒன்று தான். அதில் இருந்து எடுக்கிற காப்பீஸ் எனக்கு மல்டிபிள் காப்பீஸ். அதை ஒரு டெம்ப்ளேட்டடாக எடுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரியல் வேர்ல்டுலேயுமே நமக்கு இப்படித்தான், ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பைசைக்கிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் ப்ளூ பிரிண்ட் எப்பவுமே நமக்கு ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 4 கீ கான்செப்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமாரிஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். இது இந்த 4 கீ கான்செப்ட்டுமே நம்ம லேட்டர் வீடியோஸில் 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த கீ கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். மற்ற ப்ரொசீஜரல் ஆர் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்க்கும் நம்ம இப்போ பார்த்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங்காகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் சி ப்ரோக்ராமிங். இந்த சி ப்ரோக்ராமிங் வந்து ஃபங்க்ஷனல் ஆர் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? இங்கே இந்த மெயின் கிளாஸ் இருக்குது. இந்த மெயின் கிளாஸில் ஒவ்வொரு மெத்தடுமே 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகி அதோட ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இன்புட் நம்பர்ஸு, ஆடுங்கிறது இங்கே ஒரு மெத்தடாக இருக்கும், சப்ராக்ட் அப்படின்னு ஒரு மெத்தடாக இருக்கும், மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு மெத்தடாக இருக்கும். இது வந்து ஃபங்க்ஷன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணி இதோட ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபைலாக நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஒரு கிளாஸ் பைசைக்கிள் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே அந்த மாதிரி அப்ரோச் கிடையாது. அதனால் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது ஃபங்க்ஷன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகி அதோட லாஜிக் கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு இந்த சப்ராக்ட்ங்கிறது இப்போ நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங்க்கு இவ்வளோதான் இருக்கும். இன்கேஸ் நான் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் இந்த சப்ராக்டில் ஏதோ ஒரு லாஜிக்கல் சேஞ்சஸ் வருதுன்னா எனக்கு இது ஒரு பெரிய ஃபைலாக இருக்கும். இதில் நான் தேடி கண்டுபிடிச்சி அதை டீபக் பண்ணி லாஜிக் சேஞ்ச் பண்ணுறதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரேதர் தென் இங்கே நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீபக்கிங்க்கும் சரி, மெயின்டைனபிளும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே ப்ரோக்ராமிங்லனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பில்லிங்னா பில்லிங் மாடியூல் நம்ம ஏன்னா ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டை தான் அப்படியே ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். எனக்கு எந்த மாடியூலில் இஷ்யூ வருதோ சேம் நம்ம ரியல் டைமில் எனக்கு பில் பண்ணுறப்போ பில்லிங் ஜென்ரேட் ஆகலைன்னா சேம் பில்லிங் ஜென்ரேட் ஆகலை, அந்த பில்லிங்குன்ற மாடியூலுக்குள்ளே ஜென்ரேட் பில் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம அதை அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் நம்ம பேரும் நேமிங் கன்வென்ஷனும் கொடுப்போமா. ஸோ நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணி டீபக்கிங்கும் சரி, மெயின்டைனபிள். இப்போ நான் வந்து அந்த ஜென்ரேட் பில்லிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போகிறதுனாலுமே சேஞ்ச் ரெக்வஸ்ட்டுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் ப்ரொசீஜரல் வெர்சஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு கான்செப்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.